ஹலோ ஹாய் வெல்கம் டு ரியாலிட்டி லைஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேங்க. சரி, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? கம்பு வச்சு ஒரு பாஸ்தா தாங்க பண்ண போகிறோம். ஸோ ஹோம்மேட் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாஸ்தா பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கம்பை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அதை அரைச்சி மாவாக ஜெலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா பாஸ்தாவுக்கு தேவையான மாவை தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எவ்வளோ மாவு எடுத்துக்கணும் அந்தளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த மாவை ஆட் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி கொஞ்சம் நிறைய ஆகிட்டால் கூட மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிடுங்க கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, மாவு மேலே இந்த மாதிரி தண்ணி வரணும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எதுக்குன்னா மாவு கொஞ்சம் லைட்டாக வெந்தால் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதை கிளறலாம். ஆஸ் யூஷுவல் எப்படி நீங்கள் ஒரு சப்பாத்தி மாவு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இந்த பாஸ்தா மாவு நம்ம செய்ய போகிறோம். நான் ஏன் கரண்டி வச்சு கிண்டுறேன்னா ரீசன் அது சூடாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு கூட ஒரு கரண்டியில் கிண்டிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசையுமோ அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நெய்யோ இல்லை வெண்ணெயை கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. சரி, ஓகேங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். புதுசாக யாருன்னு நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு டிங்குன்னு நிற்குங்க. இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு தெரியுதா, சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்குல்ல. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் கழித்து இதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்யூப்மெண்ட்டில், இப்போ நைஃப் இல்லைனா ஏதாச்சும் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கிங்கன்னா அதில் நீங்கள் ஒரு எண்ணெயோ இல்லைனா மாவோ தடவிட்டு கட் பண்ணுங்கள். எதுக்காகனா அப்போ தான் அது ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேம் சைஸில் கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம பாஸ்தா மேக் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் பாஸ்தாவை. ஸோ இது எப்படி செஞ்சோன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபோக் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோக்கில் பேஸில் என்ன பண்ணுங்கன்னா ஆயில்னா கீயை அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு 2 to 3 டைம்ஸ் அந்த இடத்துல ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ பாஸ்தாக்கான பேஸ் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா தண்ணியை அடுப்பில் வச்சுடுங்க. அது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ பாயில் ஆகிறதுக்காக நான் மூடி வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி கொதிச்சிட்ட பிறகு தான் நம்ம அதில் இந்த பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம் தண்ணியில். ஸோ நார்மலாக நம்ம எப்படி ஒரு பாஸ்தாவை குக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். ஆனால் இதில் என்ன விஷயம்னா நம்ம அட்லீஸ்ட் அதில் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் இல்லையா. இது ஆனால் 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் இதை போட்டுருங்க. ஆயில் விடணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ ஓகே, நான் இப்போ போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் ஆகும். உங்களுக்கு அது குக் ஆகிடும். ஸோ அது குக் ஆகிறதுக்கு என்ன இதுன்னா பார்த்தீங்கன்னா அது மேலே வந்துடும், ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா. ஓகேங்க, இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு சப்போஸ் அது வந்துருச்சா இல்லைன்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை எதுலையாச்சும் எடுத்து நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வெந்துருச்சு. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னா நான் ஒரு தண்ணி எடுத்து வச்சுட்டு, நார்மலாக ஒரு பச்சை தண்ணியில் நம்ம எடுத்து போடுவோம் இல்லையா, அதனால் பச்சை தண்ணி எடுத்து வச்சு அதில் நான் பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் பச்சை தண்ணியில் வச்சுட்டேங்க. உங்களுக்கு வேணால் மினிமம் 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் அந்த பாஸ்தா போடும்போது ஆயில் அதில் சேர்க்கவே இல்லை. அப்படி இருந்தும் இது கொலனோ இல்லை ஒட்டவே இல்லை. உங்களுக்கு தெரியுதா, ஏன்னா கரெக்டாக நீங்கள் 2 to 3 மினிட்ஸில் எடுத்துருங்க. ஓகேங்க, இது என்ன பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஸ்டாக் தான். அதாவது நம்ம பாயில் பண்ண வாட்டர் தான் அது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹெல்த்தியாக ஒரு சூப் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ 2 ரெசிபி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த பாஸ்தாவை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா 2 வெங்காயம் நல்லா
குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நடுவில் வந்து கீறி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூபாக. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கேன். தென் இஞ்சி, அப்புறம் வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நான் வந்து பாஸ்தாவில் மிச்சமான ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க அண்ட் உப்புங்க. ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியுதுல? ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பன்னீர் இருக்கு இல்லையா, அதை பட்டரில் வந்து நான் லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி பேனில் வந்து பட்டர் போடுங்க. பட்டர் போட்ட பிறகு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கிட்ட பிறகு வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா சாட்டே பண்ணுறேங்க. அது நல்லா சாட்டே ஆகிட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ண போகிறோங்க இப்போ. ஓகேங்க, இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒருவேளை மின்ட் அண்ட் கொரியாண்டர், அதாவது புதினா கொத்தமல்லி பிடிக்கலன்னா நீங்கள் வெறும் இஞ்சி பூண்டு மட்டுமே ஆட் பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நிறைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து இந்த கொரியாண்டர் மின்ட்டில் இருக்குது. அதுவும் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க இது ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க. சரி, ஓகேங்க, இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க திரும்பியும். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள், அதாவது ரெட் சில்லி அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது திரும்பி நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேரணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பாஸ்தாவில் இறங்கும். அதனால் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் பாஸ்தா நல்லா இருக்காது. அதனால தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் ஸ்டாக் எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் ஸ்டாக்கை. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து இப்போ நான் பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பன்னீர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் வந்து அது குக் ஆகட்டும். 1 மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ 1 மினிட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மசாலா கொஞ்சம் உள்ளே இறங்கும். அதுக்காக தான் பன்னீரில். ஸோ தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா பாஸ்தா வந்து ஒட்டவே இல்லை இப்போ வரைக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ்தா நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி வந்து மோரோவர் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ குட்டி பசங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். ஆனால் காரம் லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொடுங்க. அண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நியூ டிஷ்ஷாக இருக்கும். ஓகேங்க, நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இதை சாட்டே பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதை. ஓகேங்க, இப்போ நம்ம 2வது டிஷ் என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு வேறு மெத்தடில் நான் வேக வச்சேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் வந்து நம்ம பாஸ்தா மேக் பண்ணி வச்சுருந்து வச்சுடுங்க. வச்சு க்ளோஸ் பண்ணுறங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 8 மினிட்ஸ் இல்லை 7 to 8 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது வெந்துடுங்க. ஓகேங்க, இது வெந்துருச்சான்றதுக்கு எப்படின்னா இது கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து அதை ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் பேனில் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பட்டரில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா
நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கஸ்தூரி மேத்தி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எதனா ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆரிகனோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ப்ளைனாக சாப்பிடுவேன்னா கூட நீங்கள் ப்ளைனாக சாப்பிட்லாம். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் காரம் எதுவும் இல்லாத மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஆட் பண்ணேன், சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சால்ட்டியாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும், அதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சால்ட் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சால்ட் ஆட் பண்ணுன்றது கிடையாதுங்க. ஸோ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க போட்டதை. சரிங்க, இதே மாதிரி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளேட் பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்க, நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுங்க. நான் கிளம்புறேன். பாய் பாய், டாட்டா, see you.